தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்திருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது குறித்து பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்டிலிருந்து வீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது தேமுதிக யாரோட இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு. என்டிஏ கூட்டணியும் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தா சொன்னாங்க, திமுக கூட்டணியும் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தா சொன்னாங்க. இப்ப திமுக கூட்டணியில இணைந்திருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க முதற்கட்டத்தில்? சார், அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலான கூட்டணி வெற்றி பெறும் என்பதை இந்த நிகழ்வு அறுதியிடுகிறது. ஏற்கனவே எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, கொள்கை பலத்தோடு இருக்கிறது. தேமுதிக இணைந்திருப்பதன் மூலம் வெற்றி மேலும் உறுதியாகிறது. இது வரவேற்கத்தக்கது. சார், அவங்க போன எலெக்ஷன், அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் 60 தொகுதிகளை போட்டியிருந்தாங்க. ஆனா 60 தொகுதிகளுமே அவங்க தோல்வியை தான் தழுவியிருந்தாங்க. அவங்களுடைய ஓட் பர்சன்ட் அப்படிங்கிறது 0.4% இருக்கு. இப்போ இந்த கூட்டணியில் அவங்க இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட இரட்டை இலக்கத்தில் தொகுதியை டார்கெட் பண்றதா சில தகவல்கள் கிடைக்கப்பெறக்கூடிய நிலையில அது போன்ற ஒரு விஷயங்கள் இங்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் கூட்டணியுடைய தலைவர், தமிழக முதல்வர் அதெல்லாம் பார்த்துக் கொள்வார். எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அணி தேர்ந்தெடுக்கிற கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும். இது வழக்கமாக வந்து போகிற தேர்தல் அல்ல. அரசியல் கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம். ஆனால் ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. ஜனநாயகத்தை தோற்கடித்துக் கொண்டே இருக்கிறது ஒன்றிய அரசும் பிஜேபியும். எனவே பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கை நிலையில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் வெல்வோம். சார், அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கூட திமுக கூட்டணியில எத்தனை தொகுதிகள் கேட்டு பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. எவ்வளவு தொகுதிகள் சார் நீங்க டார்கெட் பண்றீங்க? எங்க கட்சியினுடைய மாநில குழு கூடும். ஓகே, நாங்கள் அது குறித்த முடிவுகள் எடுப்போம். அதை உங்களுக்கு அறிவிப்போம். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம். மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திமுகவோடு கூட்டணி அமைத்திருப்பதாக தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில் இணைந்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்ததை நாம் தற்போது காட்சிகளாக பார்த்து வருகிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக 60 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் 60 தொகுதிகளிலும் அவர்கள் தோல்வியை தழுவியிருந்தார்கள். அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்பது 0.4% என்ற அடிப்படையில் தற்போது திமுக கூட்டணியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை திமுக கூட்டணி இணைந்து அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். இது பற்றி பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது தேமுதிக யாரோட கூட்டணி போக போறாங்க அப்படின்னு. இப்போ திமுக கூட்டணி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது எத்தனை தொகுதிகள் அப்படிங்கறத தாண்டி ராஜ்யசபா சீட் அங்க அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்போ தேமுதிக எத்தனை தொகுதிகளை திமுக கூட்டணியில கேட்டிருக்கிறாங்க, ராஜ்யசபா சீட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அது போன்ற ஒரு கேள்விகள் எழுதல், அதற்கான விடைகள் எப்போ தெரிய வரும்? அதாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக என இரண்டு கட்சிகளும் தொடர்ச்சியாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டுமல்ல, அவர்கள் தற்போது திமுகவை கூட்டணியில் அவர்கள் சேர்ந்திருப்பதற்கு முக்கியமான காரணம், ஏற்கனவே பல கட்டங்களாக அமைச்சர் ஏவாவேலுடன் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையின் போது அவர்களுக்கு ராஜ்யசபா உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகள் முடிவடைந்த பிறகுதான் அவர்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் திமுக சார்பில் வருகின்ற 22ஆம் தேதி தான் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஒரு சில கட்சிகளுடன் தொடர்ச்சியாக திமுக தலைமை அவர்களுடன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 22ஆம் தேதி அமைக்கப்பட்ட குழு என்பது 2017க்கு பிறகு திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் தொடர் பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஈடுபடுவார்கள். ஏனென்றால் கடந்த 3 பொதுத் தேர்தல்களிலும் 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக இந்த 3 தேர்தல்களுமே அவர்கள் ஒன்றாக நின்று கரம் கொடுத்து இந்த தேர்தலை சந்தித்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தை என்பது வேறு. ஆனால் தேமுதிக தற்போது திமுகவுடன் வந்திருப்பதற்கு காரணம், ஏற்கனவே இடங்கள் முழுமையாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தேமுதிகவுடைய பொதுச் செயலர் பிரேமலதா அவர்கள் கூட பேசும்பொழுது ஒரு வார்த்தையை ரொம்ப கவனமாக பேசினார். எத்தனை இடம், அதாவது யார், குறிப்பாக எத்தனை இடங்கள், ராஜ்யசபா சீட் ஒப்பந்தம் உள்ளிட்டவைகள் திமுக சரி என்று சொல்லிவிட்டதா, இது குறித்து
அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் அறிவிப்பார் என்ற ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்படி என்ன விஷயம் என்றால், ஒவ்வொரு தொகுதிக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு முடிந்த பிறகு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினுடைய அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இறுதியாக முதலமைச்சர் அவர்கள்தான் பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலியமாக அறிவிப்பார். இல்லை என்றால் ஒப்பந்தங்கள் மூலியமாக முதலமைச்சர் கையெழுத்தோடு அந்த ஒப்பந்தங்கள் வெளியே வரும். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர்கள் தலைமையில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் மூலியமாக தான் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதிகள் ஒடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து அறிவிப்பார். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதன் காரணமாக எத்தனை தொகுதி என்பதும் ராஜ்யசபா இடம் என்பதும் உறுதி செய்யப்பட்டதன் காரணமாக கூட்டணியுடைய தர்மத்தின் கருதி முதலமைச்சர் அவர்கள் எந்த தொகுதி என்பதையும் ராஜ்யசபா குறித்தும் அறிவிப்பார் என்பது அவருக்கு சொல்லியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் தான் அவர் கூறினாரே தவிர இடங்கள் அவர்களுக்கு உறுதி செய்யப்படாமல் இல்லை. எது இடம் என்பது கூட அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வெகு நாட்களாக திமுகவுடன் தொடர்ந்து பயணிக்கவில்லை. அப்படி தொடர்ந்து பயணிக்கக்கூடிய கட்சிகள் கூட வெளிவேறு விதமாக வெளியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. 22ஆம் தேதி அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவுடன் பேச்சுவார்த்தை நடந்தாலும் அங்கீகரிக்கப்படாமல் பேச்சுவார்த்தை குழு ஒன்று அமைக்கப்பட்டது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் தேர்தலுக்கான காலம் மிகுந்த குறைவாக இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என்பது அதிகபட்சமாக 3 முறைதான் நடைபெறும். ஒரு கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுது தங்களுக்கு விருப்பமான தொகுதிகளும் தங்களுக்கு வாய்ப்புள்ள தொகுதிகளும் முதற்கட்டமாக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவிடம் கொடுப்பார்கள். 2வது முறை கடுமையாக அந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நீடித்து வரும் நிலையில் 3வது கட்டமாக முதலமைச்சருடன் ஒப்பந்தம் கையெழுத்திடுவார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு தேர்தலும் இருக்கும். ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இடங்களும் தொகுதிகளும் ராஜ்யசபா உள்ளிட்டவைகளை உறுதி செய்த பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. அதன் மட்டுமல்ல, தேமுதிக 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடைபெற்றார்கள் என்பதுதான் ஒரு பக்கம் நடந்தது. தற்போது ஏவாவேலு தான் இந்த பேச்சுவார்த்தையில் தேமுதிகவுடன் ஈடுபட்டார் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்தது. ஏவாவேலு அவர்கள்தான் தேமுதிகவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் கடந்த ஒரு வாரமாக இந்த பேச்சுவார்த்தை குறைந்து விட்டதாகவும் நேற்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தை முழுமையடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. என்ற நிலையில்தான் அதிமுகவும் இந்த முடிவு தெரியாமல் தான் தேமுதிக எங்களிடம் வருவார்கள் என்று சொன்னார்கள். தற்போது திமுக தங்களுடைய கூட்டணி ஒப்பந்தத்தை உறுதி செய்திருக்கிறது. தேமுதிக என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக திமுகவுடன் இந்த கூட்டணியை சந்தித்து தேர்தலை சந்திக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக என்ற கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே அவர்கள் திமுக அதிமுக என இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், மக்களுடன் தான் கூட்டணி என்று விஜயகாந்த் அவர்கள் முழக்கத்தின் அடிப்படையில் ஆரம்பித்த கட்சி தற்போது அதிமுகவை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடன் 2016 மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணிக்கு பிறகு தற்போது அதாவது 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் வாங்கி வந்தார்கள். தற்போது திமுக கூட்டணியில் அவர் அங்கம் வைக்கிறார்கள். தமிழகத்தில் அவர்கள் அனைத்து கட்சியுடன் இந்த கூட்டணியை வைத்தார்கள். கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மக்களுடன் கூட்டணி என்று சொன்ன தேமுதிக தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடன் கூட்டணியை முடித்து தற்போது திமுகவுடன் 2026 சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகளை உறுதி செய்த பின் இந்த கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஷாம்.